கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள்னு வசனம் சொல்லுகிறது. பொதுவாக கண்ணீரின் நேரத்தில் மக்கள் வேதனையான வார்த்தைகளை பேசுகிறாங்க, யார்கிட்டையாவது உதவி கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்படி இல்லாமல் கண்ணீரின் மத்தியில் நாம் நல்ல விதைகளை விதைக்கணும். அப்படி எப்படி செய்கிறது? எலியா நம்மளை போல் கஷ்டமுள்ள பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் கருத்த ஜெபம் பண்ணார். ஒரு ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டாச்சு. அதுபோல் யோபு கண்ணீரான சூழ்நிலையின் மத்தியிலும் விசுவாசத்தை விடலை பாருங்கள், விசுவாசத்தை விதைக்கிறார். எலியா ஜெபத்தை விதைச்சார், யோபு விசுவாசத்தை விதைச்சார். 2 மடங்கு பலன் கிடச்சிச்சு. ஈசாக்கு பஞ்சமான நேரத்தில் கண்ணீரின் மத்தியில் விதைச்சார். நம்மளும் கஷ்டமான நேரத்திலையும் கொடுக்கும்போது மிகுந்த பலனை 100 மடங்கு பலனை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.